அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்தில் நம்ம ஒவ்வொரு அத்தியாயங்களாக பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஆதி பருவத்தில் பகுதி 8 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கதையை கேட்காதவங்க சென்ற வீடியோக்களில் கதை இருக்கும், அதை கேட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சத்தியவதி இதுவரை ரகசியமாக வச்சிருந்த பழைய நிகழ்ச்சி ஒன்றை இப்போது துணிந்து பீஷ்மர்கிட்ட தெரிவிக்கிறாள். அவள் மங்கை பருவத்தில் இருந்த பொழுது யமுனா நதியை கடப்பதற்கு பராசர மகரிஷிக்காக படகு ஓட்டுற அவசியம் ஏற்பட்டது என்றும், அப்போது மேலோன் ஒருவன் பிறக்க ஏற்ற காலம் என்று மகரிஷி தெரிவித்தார். இதற்கு தானும் இணங்கியதால் பூலோகம் பெறுவதற்கரிய குழந்தை ஒன்றை பிறந்தது. குழந்தை பிறந்ததும் மகரிஷி தன் தவ வலிமையால் என்னை மீண்டும் கன்னியாக்கி விட்டார். அந்த குழந்தை அதிவிரைவில் வளர்ந்து ஒரு ரிஷி ஆனான். கிருஷ்ணத்வைபாயனர் என்னும் பெயரோட காட்டிலேயே அந்த குழந்தை வளர்ந்தது. அவன் 4 வேதங்களையும் முறையாக வகுத்து வைத்தான். ஆகையால் வேதவியாசர் அப்படின்ற பெயர் அவனுக்கு வந்தது. தன்னை அவன் பிரிந்து போன போது வாக்கு ஒன்றை கொடுத்திருந்தான். கஷ்டமான நேரங்களில் நெருக்கடி வருகின்ற போது தன்னை பற்றி நினச்சா தாயின் முன் தோன்றுவேன்னு சொல்லிட்டு போனான். அந்த வியாசர் தன் வழியிலே விசித்திர வீரியனுக்கு மூத்தவன் ஆகிறான். அந்த வியாசரை அழைக்க வேண்டும்னு சத்தியவதி சொல்கிறா. பீஷ்மர் அதுக்கு முழு சம்மதம் கொடுக்குறாரு. குடும்ப பிரச்சனை நீக்கி வைப்பதற்கு அந்த நேரத்தில் அதுவே தலை சிறந்த உபாயமாக இருந்தது. வியாசர் காட்டில் வேத சாஸ்திரத்தில் ஆழ்ந்து மூழ்கி இருந்தார். நிறை ஞானியான அவர் தன் தாய் தன்னை அழைக்கிறார்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த கணமே யோக சித்தியால் தாய்க்கு முன்னாடி பிரசன்னமாகிறாரு. நெடுங்காலத்துக்கு பிறகு தாயும் சேயும் சந்தித்ததில் இருவருக்கிடையில் புலகாங்கிதம் உண்டாயிற்று. இந்த இன்ப நுகர்ச்சி அடங்கிய போது தன்னை அழைத்ததன் காரணம் என்ன என்று மகன் தாயிட்ட கேட்குறாரு. தனக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடியை தாய் விரிவாக எடுத்து விளக்கிறாங்க. விதவைகளான அம்பிகாவும் அம்பாலிகாவையும் வயதில் இளையவங்க. குடும்ப விருத்திக்காக மகப்பேறு அவங்களுக்கு தேவையாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு கர்ப்பதானம் செய்து வைக்கும்படி வியாசர்கிட்ட தாய் வேண்டி கொண்டா. இந்த குடும்பத்தில் ஏற்பட்டிருக்க நெருக்கடியை வியாசரிசியும் நன்கு அறிந்து கொண்டார். தன் தாயின் எண்ணத்தை நிறைவேற்ற வைக்கவும் அவர் சம்மதிக்கிறாரு. ஆனால் அதுக்கு இடையில் மற்றொன்றை அவர் எடுத்துரைக்கிறாரு. காட்டில் வளர்ந்து ஜடாமுடியோடு இருக்கும் ரிஷியாகிய தாம் அதற்கேற்ற ராஜ உடலமைப்பை பெற 1 வருட காலம் தேவை என்று கூறுகிறாரு. சத்தியவதி தனக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடியை எடுத்து விளக்கினா. நாடு அரசன் இல்லாமல் நெடுநாள் வைத்திருக்க இல்லாகாது. ஆகையால் உடனே தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கணும்னு கூறுறா. ஆகையால் வியாசரும் தன் தாயோட வேண்டுதலை நிறைவேற்றி வைக்க சம்மதிக்கிறாரு. சத்தியவதி தன்னுடைய மருமகள்கள் இருவரிடம் தனித்தனியே அனைத்தையும் எடுத்துரைக்கிறா. இருவரும் நாணத்துடன் அதற்கு சம்மதம் கொடுக்குறாங்க. தன்னுடைய அறையில் முதல் மருமகள் அம்பிகா காத்திருந்தா. அப்போது அவள் அறைக்கு ஜடாமுடியுடனும் தாறுமாறான தாடியுடனும் எதையும் துளைத்து கொண்டு போகும்படியான கூர்மையான கண்களுடனும் ஓர் உருவம் வந்தது. அத்தகைய உருவத்தை பார்த்ததும் ராஜகுமாரி ரொம்பையும் பயந்து போனா. வியாசரிசி தன்னை விட்டு பிரிந்து போகும் வரையில் அவள் தன்னுடைய கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவளுடைய மடமையை முன்னிட்டு அவளுக்கு கண் தெரியாத மகன் ஒருவன் பிறப்பான் என்று சொல்லிவிட்டு வியாசர் சென்றார். வியாசர் சொன்னபடியே குரு வம்சத்தில் கண் தெரியாத திருதராஷ்டிரன் என்னும் மன்னன் பிறந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.